தொடர்ந்து நம்ம கலைமாமணி கோவை கமலா அம்மா சொல்லக்கூடிய கதைகளையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். சூரசம்ஹாரம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் தாகம் எடுத்திருக்கும் இல்லையா? அதற்காக முருகப்பெருமான் வேலெய்த தோன்றிய கிணறு தான் ஆழி கிணறு. அந்த கிணற்றை பற்றின செய்திகளை அம்மா பகிர்ந்துக்கிறாங்க. அதை கேட்டுடலாம் வாங்க. திருச்செந்தூரில் என்ன ரொம்ப பெரிய விசேஷன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பெரிய சாஸ்திரம். அகப்பைன்னா உள்ளே இருக்கிற கர்ப்பப்பைன்னு அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அதனால் பெரிய ஒரு ஐதீகம் அங்கே இருந்துருக்கு. முருகா முருகா முருகா, சத்தியமான வாக்குது. இது வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பிறக்காதவாளே கிடையாது. அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு வேண்டிண்டு கல்யாணம் ஆகாதவாளே கிடையாது. முருகா, இதெல்லாம் சத்தியமப்பா. எது வேண்டினாலும் அதுதான் இதுதான் எதுதான் இல்லை, எதை வேண்டினாலுமே பகவான் உடனே செந்திலாண்டவன். செந்திலம்பதி இருக்கானே, அவன் சாமானியப்பட்டவன் இல்லைம்மா, செந்திலம்பதி. ஆஹா, முருகா முருகா, அவன் எதை வேண்டினாலும் உடனே செய்து கொடுக்குறவன். செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன கவடிய, வேலன் சுந்தர கவடிய, நம்ம செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய. அடாடா, காவடி எவ்வளோ பேர் காவடி சுமந்துட்டு கால் நடக்கிற காலே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டமும் காவடியும். இந்த பக்தி இருக்கே, அது எங்கேயோ போயின்னு இருக்கம்மா. பக்தியில் தான் எல்லாமே இருக்குன்னு ஜனங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. செந்திலாண்டவன் திருச்செந்தூர்னு சொன்னால் எப்படி நமக்கு இந்த சூரசம்ஹாரம் நினைவு வருதோ, அதே மாதிரி நாழிக்கிணறு திருச்செந்தூரில். ஏன்னா இந்த தேவர்கள்லாம் அந்த சூரனெல்லாம் அழிச்சு விட்டு ஒரே தாகமாக இருப்பா. அதுக்காக முருகன் என்ன பண்ணான், உடனே வேளால் ஒரு கிணறத்தோன்னா நாழிக்கிணறு. அந்த தண்ணியை குடித்தா தேவாமிர்தமாக இருக்கும். ஒரே நாழிக்கிணறு தண்ணி முருகன் கொடுத்ததாச்சே, அது எப்படி இருக்கும்? அப்படியே அப்பேற்பட்ட தண்ணியை நம்மளும் திருச்செந்தூர் போனால் அந்த பகவானை தரிசனம் பண்ணிட்டு அந்த நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதாக ஐதீகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தமிழ் கடவுளுக்கு அரோகரா. முருகா, அவன் தமிழ் கடவுளம்மா, அவன் மதக்கடவுள் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் சேர்ந்த என்ன அப்பா முருகன் இருக்கானே, அவன் தமிழ் கடவுளம்மா. தமிழ் கடவுளுக்கு அரோகரா, தங்க வேலனுக்கு அரோகரா, வைர வேலனுக்கு அரோகரா, வைர வேலனுக்கு அரோகரா, ரத்னவேலனுக்கு முருகா, ரத்னவேலனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா, அரோகரா. முருகா முருகா, வேலவா வடிவேலவா, வேடனாக நின்ற வேலவா, வேலவா வடிவேலவா, வேடனாக நின்ற வேலவா, வேலவா வடி வேலவா, வெற்றி வேலவா, வெற்றி வேலவா, வேடனாக நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை தேடிவா, ஆண்டியாக நின்ற ஆண்டவா, வேலவா வடி வேலவா, வெற்றி வேலவா, வடி வேலவா, வேடனாக வேலவா, ஓடிவா அன்பரை தேடிவா, ஆண்டியாக நின்ற ஆண்டவா, வேலவா. முருகா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா, சிங்கார வேலுடனே ஓடிவா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா, ஆடிவா,
சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சிந்தையில் நினைப்பவரை உன்னை சிந்தையில் நினைப்பவரை சிந்தையில் உன்னை சிந்தையில் நினைப்பவரை நாடிவா இங்கே ஓடிவா சின்னஞ்சிறு சிவகுமரா ஓடிவா எங்க சின்னஞ்சிறு சிவகுமரா ஓடிவா வேலவா படி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை தேடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தங்க வேலனுக்கு வைர வேலனுக்கு வஜ்ர வேலனுக்கு ரத்ன வேலனுக்கு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உத்தரத்தினமே முருகையா உத்தரத்தினமே முருகையா பங்குனி உத்தரத்தினமே முருகையா தைப்பூசம் முருகனுக்கு தைப்பூசம் முருகனுக்கு என்றுமே திருநாள் என்னப்ப முருகனுக்கு தைப்பூசம் பங்குனி உத்தரத்தினமே உத்தரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முந்திவினை தீர்ப்பவனே வேலையா எங்க முந்திவினை தீர்ப்பவனே எங்க முந்திவினை தீர்ப்பவனே வேலையா வடி வேலையா வெற்றி வேலையா உன் கையில் வேலையா வள்ளிமலைநாதன் பெற்ற சின்னையா வள்ளிமலைநாதன் பெற்ற சின்னையா எங்க வள்ளிமலைநாதன் பெற்ற சின்னையா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை தேடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா படி வேலவா வெற்றி வேலவா